அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அடிப்படையிலே பாஜக நண்பர்களுக்கு புரியணும். ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு, ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்கு, ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ் இருக்கு, சமச்சீர் கல்வி நம்ம சிலபஸ் இருக்குது, தமிழ்நாடோட அரசு கல்வியோட சிலபஸ் இருக்கு, சிபிஎஸ்சி போர்டு சிலபஸ் இருக்கு. சிபிஎஸ்சி என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒன்றிய அரசில் பணியாற்றும் ஆசிரியராக இருக்கட்டும், அவங்களோட வேலைவாய்ப்பு இருக்கவங்க பல்வேறு மாநிலத்துக்கு அவங்க போகிறதுனால தான் யூனிஃபார்மாக ஒரு மாநிலத்துக்கும் சிலபஸ் ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு வந்தால் சிபிஎஸ்சி சிலபஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 3 சிலபஸ்க்கும் அந்தந்த தனியார் பள்ளிகள் எந்த சிலபஸ் அவங்க கொடுக்க விருப்பப்பட்டால் அந்த சிலபஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ சிபிஎஸ்சி போர்டு சென்ட்ரல் போர்டு சிலபஸாக இருக்கிற காரணத்தினால ஒன்றிய அரசோட கொள்கை எப்போதிருந்துமே மும்மொழி கொள்கைகளில் தான் அந்த சிபிஎஸ்சி போர்டு சிலபஸ் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட போராட்டத்தினால் அறிஞர் அண்ணா முதல்வராக ஏற்பட்ட பின் இருமொழி கொள்கையை அரசு கொள்கையாக அவர் நிறைவேற்றி இன்னைக்கு அரசு தமிழ்நாடு அரசு சார்ந்த எல்லா பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரி கூடங்களாக இருக்கட்டும், அதில் இருமொழி கொள்கையை முன்மொழிந்தார். ஸோ அப்போ சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்ஸ் என்ன, ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் என்ன, ஐசிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸ் என்ன, இதில் ஆரிஜின் எங்கெங்க வந்ததுன்னு சொல்லி புரியாமல் அனைத்து சிலபஸும் நாங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை நாங்கள் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் இருக்குன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸை ஏற்றுக்கொண்ட தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த கொள்கை அங்கே இருக்கிறது இயல்பு தான். ஆனால் இவ்வளோ பேசுகிறவங்க கேந்திரிய வித்யாவில் மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்களே, கேவி ஸ்கூல்ஸில் கடந்த ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் முடியும் டேட்டா எடுத்தோம். அந்த டேட்டா எடுத்து பார்த்ததில் என்ன புரியுதுன்னா, தமிழ் வாத்தியார்களே கிடையாது தமிழ்நாட்டில். கேவி ஸ்கூல், கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் நேரடியாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். ஏன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், அது கேவி ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், சைனிக் பள்ளியாக இருக்கட்டும், அதில் 53 சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, 100 இந்தி பேசும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ் பேசும் ஆசிரியர்கள் 0. அப்போ இவங்க மும்மொழி கொள்கை என்பது மறைமுகமாக இந்தியையும் சமஸ்கிருதியும் திணிக்கும் முயற்சியை இவங்க நடத்துகிற ஒன்றிய அரசு நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்காட்டாவே இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் சொல்லுது. சார், இப்போ கொண்டு வர மத்திய அரசு மும்மொழி கொள்கையில் இந்தி திணிக்கப்படவில்லை, கட்டாயம் கிடையாது, 3ஆவது மொழியாக தான் இருக்கு அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தி திணிப்பு அப்படின்ற வார்த்தை எப்படி இல்லை, கட்டாயம் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அவங்க இந்தி திணிக்கப்படாதுன்னா இல்லை. இப்போ ரொம்ப நல்லா தெளியணும், அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்வது ஹிந்தி, ஆங்கிலம், அப்புறம் ரீஜன் லாங்குவேஜ் தமிழ். அப்புறம் எந்த நிலையில் கம்பல்சரியாக இருப்பாங்கன்னா, இப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை படிக்கும் போது அந்த சிலபஸ் அடிப்படையில் இருக்கும் போது அவங்க அந்த மும்மொழியை திணிக்கிற முயற்சியாக இருக்கும். ஒரு குழந்தை மருத்துவராக ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது, அவங்க காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சி அடையும் போது, நீங்கள் எண்ணும் எழுத்தும் இயக்கம் பண்ணும்போது 3ஆம் வகுப்பிலேயே மொழி பாடத்திட்டத்துக்கான திணிப்பு நடக்கக்கூடாது. குழந்தைங்களோட ஆக்கப்பூர்வமாக சூழலியல் சார்ந்த கல்வி ஏற்ற பின் தான் பெருகாலத்தில் அவங்க கல்வி மேம்படணும். இப்போ அவங்க நாங்கள் திணிக்க மாட்டோம் சொல்ல, சிலபஸ்லேயே அவங்க பாடநூலே மொழிகள் அப்படி தான் இருக்கும், பாடநூல்களே அவங்க மொழியை திணிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு தான் அவங்க எடுத்துக்காட்டாக நான் கேவி பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.